வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் புதுச்சத்திரம் கிழக்கு ஒன்றியம் திருமலைப்பட்டி சென்றாய பெருமாள் கோவில் மண்டபத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் மற்றும் விவசாய மும்முனை மின்சாரம் வேண்டி விவசாயிகள் கோரிக்கை மனு அளிக்கும் கூட்டத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் MP அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி R. நடராஜன் அவர்களின் தலைமையில் ஈரோடு தெற்கு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பூத் கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம் செய்வது மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் KP சாமிநாதன் முன்னிலை வகித்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகள் பயிர்க்கடன் பெற ஆன்லைனில் விண்ணப்பித்து வங்கி கணக்கில் தொகை பெறும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் பெறும் இத்திட்டம் மூலம் அதிகபட்சம் ரூபாய் 5 லட்சம் வரை கடன் பெற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையேயான சந்திப்பில் பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி, பின்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்க முடிவு. உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து சமீபத்தில் புதினை சந்தித்து பேசிய டிரம்ப் நாளை ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஜெலன்ஸ்கியுடனும் முக்கிய ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளார். சிம் கார்டு இல்லாமல் தொலைத்தொடர்பு சேவை பெறும் eSIM சேவையை முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கியது BSNL நிறுவனம். படிப்படியாக நாட்டின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த திட்டம். ஜியோ, ஏர்டெல், VI ஏற்கனவே eSIM சேவையை வழங்குகின்றன. வாடகை தாய்க்கு பதில் கர்ப்பகால ரோபோக்களை உருவாக்கி மனித குழந்தைகளை பெற்றெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சீன விஞ்ஞானிகள். ராமநாதபுரம் அருகே வாலாந்தரவை ரயில்வே கேட்டை நேற்று ரயில் கடக்கும் போது மூடப்படாமல் இருந்த விவகாரத்தில் கேட் கீப்பர் ஜெய்சிங் பணியிடை நீக்கம். அவரிடம் துறை ரீதியான விசாரணையும் நடப்பதாக தகவல். நீலகிரியில் நியோ டைடல் பூங்கா அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. குன்னூர் எடப்பள்ளி அருகே 8 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைகிறது. சுமார் 60,000 சதுர அடி பரப்பளவில் அமையவுள்ள இந்த நியோ டைடல் பூங்கா மூலம் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாள் சுற்றுப்பயணமாக நாளை இந்தியா வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்து பேசுகிறார். மீண்டும் எல்லை வழி வர்த்தகம், அமெரிக்காவின் வரி விதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை இருக்கும் என தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.